சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒவ்வொரு பொழுதுகளும் என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் குழப்பத்திலேயே தான் இருக்கிறீர்கள். ஆனால் நான் மட்டும் உங்களிடம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல ஆசைப்படுகிறேன். எவ்விதத்திலேயும் குழப்பித்து வைக்காதீர்கள். உங்களை காப்பாற்றுவதற்காகவே என்றென்றும் நான் உங்களோடு இருக்கிறேன். பல வழிகளில் உங்களுக்கு துணையாகவும் ஆதரவாகவும் உங்களுக்கு நான் அற்புதத்தை தருவதற்காகவும் இருக்கிறேன். இந்த சூழ்நிலையில் நீங்கள் நினைக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், எவ்வளவோ என்னென்னவோ மாதிரியான கவலைகள், என்னென்ன விதமான பயங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் நான் பார்த்தேன். ஆனால் இப்பொழுது நடக்கும் இந்த ஒரு சமீபமாக நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் மிகப்பெரிய அளவில் எனக்கு வேதனைகளையும் தடுமாற்றங்களையும் எனக்கு தருகிறது. என்ன நீங்கள் எனக்காக செய்ய போகிறீர்கள் என்பதை கேட்கிறாய். தங்கப்பிள்ளையே, உன்னை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன், உன்னை கவலைப்படுத்த மாட்டேன். உனக்கு நான் பாதுகாப்பாகத்தான் இருப்பேன். இது ஒன்று. இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். உனக்கு நான் அடிப்படுவதையே தரமாட்டேன் என்று நான் இந்த வார்த்தையை கூற மாட்டேன். வாழ்க்கை என்றால் பாடங்கள் இருக்கும், அதில் அடிகள் விழும், மேலே இறங்குவோம், கீழே இறங்குவோம், திருப்பி மேலே ஏறுவோம், ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். நீங்கள் நினைப்பது வாழ்க்கை என்றால் எப்பொழுதும் ஏற்றங்களாக இருக்க வேண்டும், அடியே படக்கூடாது என்று சிலர் நினைக்கிறீர்கள். அடிப்பட்டாலாவது சில நேரத்தில் எழுந்திருக்க வேண்டும். அந்த எழுந்திருக்கும் விஷயங்கள் கூட இல்லையே என்னிடம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். போதும், நீங்கள் அழுதது, கவலைப்பட்டது எல்லாம் போதும். இதற்கு பிறகு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு நான் உருவாக்குவேன். உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இனி எல்லாமும் மாபெரும் வெற்றிகளும், மாபெரும் ஒரு யோகங்களும், சிறப்புகளும், அற்புதங்களும் கண்டிப்பாக நடக்கும். என்னால் உங்களுடைய வாழ்க்கையை என்னென்ன விதமான திருப்திகளையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்க முடியுமோ இந்த சாய் கொடுப்பேன். என்னை நம்புபவர்களுக்கு எல்லாம் வெற்றிதான். யாரை பார்த்தும் நீங்கள் பயப்படாதீர்கள். இவன் நம் வாழ்க்கையை இப்படி செய்து விடுவான், அப்படி செய்வான், இப்படி செய்வான். நான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றவும், உன்னுடைய வாழ்க்கையை வழிநடத்தவும். நான் இருக்கும் பொழுது உனக்கு வேறு என்ன கவலை? உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை விதமான கண்ணீர்களையும் நான் துடைத்து சந்தோஷம் என்ற ஒன்றை உங்களுடைய வாழ்க்கையில் நான் கொடுப்பேன் என்பதை உறுதியாக சொல்லிக்கொள்கிறேன். நீங்கள் என்னை புரிந்து கொள்கிறீர்களோ என்னவோ, ஆனால் நான் உங்களை கண்டிப்பாக புரிந்து கொள்வேன். என்னென்ன விஷயத்தை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டுமோ, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்காக நான் என்னென்ன திட்டங்களை எல்லாம் போட்டு வைத்திருக்கிறேனோ அனைத்து விதமான திட்டங்களையும் சரியாக செய்வேன். இதுதான் என்னுடைய கடமையாகும். என்னதான் நீ பயந்தாலும், என்னதான் நீ ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒவ்வொரு நொடியிலேயும் நீ என்னை பற்றி என்னென்ன நினைத்தாலும், நீ எப்படி வேண்டுமானாலும் நினைத்துக்கொள், நமக்கு தெய்வம் செய்யவே செய்யாது என்பதை கூட நினைத்துக்கொள். நான் கவலைப்படவில்லை. நான் செய்வேன் என்பது எனக்கு தெரியும். என் பிள்ளைகளுக்கு எவ்வாறு செய்ய வேண்டும், என் பிள்ளைகளுக்கு எப்படியெல்லாம் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நடத்துவது எல்லாமும் எனக்கு தெரியும். காலங்கள் உங்கள் பக்கம். உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் அழகாகவே மாறும். நீங்கள் நினைத்ததை விடவே இன்னும் நீங்கள் திருப்தியாகவும் யோகமாகவும் இருப்பீர்கள். இப்பொழுது நடக்கும் எதையும் வைத்து இப்படித்தான் இருக்கும் வாழ்க்கை, திட்டங்கள் இப்படித்தான் இருக்கும், இது இப்படித்தான் இருக்கும், அது அப்படித்தான் இருக்கும் என்று எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதீர்கள். நீங்கள் அதிகமாக குழப்பிக்கொள்ளும் பொழுது மன வழிகள், வேதனைகள் அனைத்தும் வரும்.
அதனால் எவ்விதத்திலேயும் கவலைப்படாமல் அமைதியோடு இருங்கள். நான் பார்த்துக்கொள்வேன். சந்தோஷத்திற்கு குறைகள் அல்ல. இதற்கு பிறகு வரும் நாட்களை பற்றி நான் சொல்கிறேன். சந்தோஷத்திற்கு குறைகள் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலேயும் ஒவ்வொரு பொழுதுகளிலேயும் உனக்கு எந்த விதமான குழப்பங்களும் தேவையல்ல. இதுதான் நடக்கும், இப்படிதான் நடக்கும், அப்படிதான் நடக்கும் என்று எந்த விதமான கவலைகளோ எந்த விதமான குழப்பங்களோ தேவையல்ல. எல்லா விதத்திலேயும் சந்தோஷங்களும் எல்லா விதத்திலேயும் அற்புதங்களும் நடக்கும். பார்த்து கொள்ளலாம். அனைத்தையும் எல்லா விஷயத்தையும் பார்த்து கொள்ளலாம். உன்னுடைய வாழ்க்கையில் நான் என்று நம்பு. அதற்கு பிறகு பார், எல்லாம் சரியாகும். எல்லாவற்றிலேயும் நான் இருப்பேன். எல்லோரும் நிச்சயமாக நன்றாகவே இருப்பீர்கள். உங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கவலைகள் இல்லாமல் இது நடக்குமோ அது நடக்குமோ இந்த விஷயம் நடக்குமோ என்று எந்த விதமான கவலைகளும் குழப்பங்களும் தேவையல்ல. மன நிம்மதி என்றுமே இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகங்களும் வேண்டாம். கவலைகள் தான் இருக்கும் என்று வாழ்க்கையை விட்டுவிட முடியுமா என்ன? வாழ்க்கையில் அனைத்தும் மாறி மாறி இருக்கும். அதனால் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளலாம். என்னதான் நீங்கள் கலங்கி நின்றாலும், என்னதான் நீங்கள் குழப்பத்திலேயே இருந்தாலும், என்னதான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நான் போராடி விடுவேன் என்றாலும், புரிந்ததா? நான் அனைத்தையும் பாதுகாப்பேன். அனைத்தையும் பாதுகாத்து நல்வழி நடத்தி உனக்காக என்றும் ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக இந்த சாய் இருப்பேன். சாய் சாய் சாய். உன் சாய் உனக்கான நல்லதுகளை கொடுத்தே தீர்வேன். உன்னுடைய சந்தோஷத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அற்புதத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான போராட்டங்களையும் நானே எடுத்து நிம்மதியை கொடுப்பேன். போகட்டும், அனைத்தையும் விடுங்கள், எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொன்ன பிறகும் நீங்கள் தேவையில்லாமல் எதையும் நினைத்து கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் நான் தானே உனக்கு நல்ல நல்ல விஷயத்தை எல்லாம் செய்து கொடுக்க போகிறேன். உன்னுடைய வாழ்க்கை ஒவ்வொன்றிலேயும் யோகத்தையும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் மாற்றத்தையும் நான் தானே கொடுக்க போகிறேன். அப்படி என்றால் என் பேச்சை நீங்கள் கேட்பீர்கள் தானே? கேளுங்கள், மாறு, கேளுங்கள், அனைத்தும் நல்லதாக நடக்கும். நீங்களும் உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் என்றும் நான் துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பேன். இதுதான் நான் உங்களுக்கு இந்த நிமிஷம், உன்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த நிமிஷம் ஒரு விஷயத்தை சொல்லியும் அடுத்த நிமிஷம் ஒரு விஷயத்தை சொல்லியும் எல்லா விஷயத்திலேயும் மாற்றியும் நான் பேசவில்லை. எல்லா விஷயத்திலேயும் உனக்கு நான் நல்லது செய்வேன் என்பதை தான் நான் சொல்கிறேன். புரிந்து கொள்பவன் வாழ்வில் வெற்றி அடையலாம். புரிந்து கொள்பவன் எல்லா விஷயத்திலேயும் வெற்றி அடைவான். நான் பார்த்து கொள்கிறேன், கவலைப்படாதே, எப்பொழுதும் கூட இருப்பேன். ஓம் சாய்ராம்.